உயிரிழந்த தொழிலாளர்களின் உடலை மீட்ட துரைப்பாக்கம் தீயணைப்பு துறை அதிகாரி ரவியிடம் நமது செய்தியாளர் கோகுல் மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். இந்த சம்பவத்தை அடுத்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து கழிவுநீர் தொட்டியில் இருக்கக்கூடிய கழிவுநீரை முதலில் அகற்றிவிட்டு கழிவுநீர் தொட்டியில் சிக்கியிருந்த 4 பேருடைய உடல்களையும் மீட்டிருக்காங்க. அதே போல ஒருவரையும் காப்பாற்றிருக்காங்க. நேரடியாக இந்த அதிகாரிகள்ட்ட இதை குறித்து கேட்கலாம். சார், இப்ப எப்படி எல்லாம் மீட்பு பணிகள் நடந்துச்சு, இந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க சார். சுமார் 9:40 மணி அளவில் எங்கள் தீ கட்டுப்பாட்டு இருந்து இந்த மாதிரி ஓஎம்ஆரில் ஒக்கிம்துறை பக்கத்தில் ஒரு உணவகத்தில் கழிவுநீர் தொட்டியில் இந்த உள்ள முழுகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. ஆனால் எத்தனை பேருன்றது சரியாக தகவல் தெரிவிக்கல. நாங்கள் உடனடியாக எங்களுடைய குழுவினருடன் நாங்கள் ஊர்தி எடுத்துன்னு ஸ்பாட்டில் பார்க்கும்போது நாங்கள் தொட்டி நிறைய தண்ணி இருந்தது. உடனே கழிவுநீர் லாரியை கொண்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு பார்க்கும்போது உள்ள முதல்ல 3 பேர் தெரிஞ்சாங்க. உடனே எங்களுடைய உயர் அலுவலர் மாவட்ட அலுவலர் திரு விஜயகுமார் அவர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் உடனே தலஸ்தருக்கு விரைந்து அவருடைய தலைமையில் முதல்ல 3 பேரை வெளியே எடுத்தோம். அதன் பிறகு இன்னும் ஒருவர் உள்ள இருப்பதாக தெரிவித்ததின் பேரில் அவரையும் நாங்கள் ஒருவரை மறுபடியும் 4 பேரையும் எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஒருவரை உயிரோடு பொதுமக்கள் மீட்டிருக்காங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னே அவரையும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் 108 மூலம் அனுப்பி வச்சிருக்கோம்.